கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு பயணிக்கலாம். இலங்கை பயணத்தை ரத்து செய்த ரஜினி, அரசியல் ஆக்கப்பட்டதா ரஜினியின் பயணம்? வவுனியாவில் தமிழர்களுக்கு இலவச வீடுகள் வழங்கும் விழா லைகா அறக்கட்டளை சார்பில் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்க இருந்தார். இந்த அறிவிப்பு வந்த நாட்களில் இருந்தே ரஜினியின் இலங்கை பயணத்திற்கு எதிர்ப்பும் வர தொடங்கியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மதிமுக தலைவர் வைகோ, தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆகியோர் இந்த பயணத்தை ரஜினிகாந்த் தவிர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் ரஜினிகாந்த் தனது இலங்கை பயணத்தை ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், நான் அரசியல்வாதி அல்ல, நான் ஒரு கலைஞன். அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களே சொன்னதைப் போல மக்களை மகிழ்விப்பதுதான் என்னுடைய கடமை. இனிவரும் காலங்களில் இலங்கை சென்று அங்கே வாழும் தமிழர்களை சந்தித்து அவர்களை மகிழ வைத்து அந்த புனித போர் நிகழ்ந்த பூமியை காணும் பாக்கியம் கிடைத்தால் தயவு செய்து அதை அரசியலாக்கி என்னை போக விடாமல் செய்து விடாதீர்கள் என்று அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்த் என்று கூறியுள்ளார். இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அடிப்படை கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. ரஜினியின் இலங்கை பயணத்தை அரசியல் ஆக்கிவிட்டனவா தமிழக கட்சிகள்? ஈழத் தமிழர்களின் கோபத்தை தணிக்கவே அழைக்கப்பட்டாரா ரஜினி? மக்களை மகிழ்விக்கும் கலைஞர்களை அரசியலுக்குள் இழுப்பது சரியா? ரஜினியை வைத்து விளம்பரம் தேடுகின்றனவா அரசியல் கட்சிகள்? ரஜினியின் பயணம் ரத்து, எதிர்ப்பாளர்கள் சாதித்தது என்ன? இன்னும் பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. ரஜினி அவர்களினுடைய இலங்கை பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இலங்கை தொடர்பாக அந்நாட்டு வீரர்கள் தமிழகத்திற்குள் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பிரதமரே கூட இலங்கைக்கு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. லைகா நிறுவனம் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி லைகா நிறுவனம் தயாரித்த திரைப்படங்களை தமிழகத்தில் வெளியிட வேண்டுமா என்கிற எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்துதான் ரஜினியினுடைய இலங்கை பயணமும் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த பயணம் ரத்து செய்தாலும் கூட அவரினுடைய கடிதம் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. பார்வையாளர்களால் அந்த கடிதத்திற்குள்ளாகவே பல சுயமுரண் கருத்துக்கள் இருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்படுகிறது. நம்ம இது குறித்து தான் வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். காங்கிரஸிலிருந்து ஹிதாயத்துல்லா அவர்கள் வணக்கம். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து திரு தியாக அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து திரு நாராயணன் அவர்கள், மூவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து திரு வேல்முருகன் அவர்களும் இணைய இருக்கிறார். நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். திரு தியாக அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கணும். ரஜினி அவர்களே அந்த கடிதத்தில் குறிப்பிடுவது, நான் 2 விஷயத்துக்காக போகணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று, வீடுகளை திறந்து வைப்பது. அடுத்து, அந்த மாவீரர்கள் வாழ்ந்து நடமாடிய இடங்களை பார்த்து அவர்கள் சுவாசித்த காற்றையும் சுவாசிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வெகு நாட்களாக இருந்தது. அதற்காக நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு அரசியலாக்கி இந்த பயணத்தை தடுத்து நிறுத்திவிட்டதை போன்றுதான் இந்த கடிதம் குறிப்பிடுகிறது. 2வது காரணத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த மறுப்பும் இல்லை, தடையும் இல்லை. அதுக்கு வேறு சந்தர்ப்பங்களும் வேறு சூழ்நிலைகளும் இருக்குது. இந்த முதல் காரணம் சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த வீடு கட்டுவது என்பது ஏதோ குடியிருப்பதற்கான வீடு கட்டுவது அல்ல. அங்கே இருக்கிற உண்மையான அரசியல் அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உண்மையில் 37,000 ஏக்கர் நிலத்தை இராணுவம் அபகரித்து வைத்திருக்கிறது. சில ஆயிரம் மட்டுமே திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. 93,000 பேர் காணாமல் போனவர்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிற மனைவிமார்கள், தாய்மார்கள், குழந்தைகள் இருக்கிறாங்க. அரசு அவர்கள் எல்லோரும் பெரும்பாலும் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுது. அவங்க கொல்லப்பட்டார்கள் என்றால் யார் மீதும் எந்த கொலை வழக்கும் இல்லை. அதுவும் குறிப்பாக இவர் போகக்கூடிய நேரத்தில் ஐநா மனித உரிமை மன்ற கூட்டம் முடிஞ்சிருக்கு. 34வது அமர்வு முடிஞ்சிருக்கு. 30வது தீர்மானத்தில் ஒப்புக்கொண்ட எதையும் இலங்கை செய்யவில்லை என்பதை மனித உரிமை மன்றத்தினுடைய உயர் ஆணையர் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டி காட்டியிருக்கிறார். அமெரிக்கா, மாண்டினீக்ரோ அப்படி பல நாடுகள் சேர்ந்து கொண்டு 2 ஆண்டு காலம் மீண்டும் தள்ளி போட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்களே தவிர அங்கு இருக்கிற எந்த சிக்கலுக்கும் இந்த அரசு தீர்வு காணவில்லை.
தான் ஒப்புக்கொண்டதை செய்வதற்கு அது முன்வரவில்லை. இந்த சூழலில் இலங்கையில் எல்லாம் அமைதியாகிவிட்டது, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுப்பது மட்டும்தான் அங்கே மிச்சம் இருக்கிற பிரச்சனை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியும் அதற்கு இவருடைய புகழை பயன்படுத்தி கொள்ளுகிற முயற்சியும் தான் இந்த நிகழ்ச்சியுடைய பின்னணி. இந்த கடிதத்தில் பார்க்கிற போது திரு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுவது அவருக்கு தெரியாம இருக்கலாம், அவர் பலிகட ஆக்கப்பட்டிருக்கலாம்னு கூட சொன்னீங்க. ஆனா அவர் கடிதத்தில் ரொம்ப தெளிவா குறிப்பிடுகிறார், எதிர்ப்பாளர்கள் சொன்ன காரணங்களை முழு மனதுடன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் அதை பற்றி விவாதிக்கலாங்கிறேன். அப்போ அவருக்கு அவரளவில் அதை பற்றிய ஒரு பார்வை இருக்கிறது, உங்க விமர்சனத்தை பற்றிய பார்வை எல்லாம் இருக்கிற போது அவரை வலிந்து நீங்க அரசியலாக்கி அதை தடுத்து நிறுத்தி அரசியலாக்குவதுன்னு இல்லைங்க. தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கலுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்ற போது, தென்னாப்பிரிக்காவை புறக்கணிக்க வேண்டும் என்ற முடிவெடுத்த போது, மார்லன் பிராண்டோ ஹாலிவுட்டில் 1.5 லட்சம் கலைஞர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள் அனைவரையும் திரட்டி தென்னாப்பிரிக்காவை புறக்கணித்தார். வெள்ளை நிறவெறிக்கு எதிராக ஒரு வெள்ளை நடிகன் எடுத்த நடவடிக்கை அது. அவன் அரசியல்னு பார்க்கல, மனித உரிமை, மனித நேயம். பிராண்டோவிற்கு அந்த கரிசன பார்வை இருக்கிறது. ஆனா உங்கள் விமர்சனத்திற்கு எதிரான பார்வை தானே நீங்க சொல்ற விமர்சனங்கள் எல்லாம் இல்ல, நீங்க வைத்த குற்றச்சாட்டுகள் அவர் முழு மனதோட ஏற்றுக்கொள்ளல. முழுமையா விவாதித்தால் நாம் விவாதிக்கலாம். என்ன கேள்வினா, இந்த ஆட்சி, இப்போ இருக்கிற ஆட்சி, இவர் யாரோடு சேர்ந்தாலும் இதை கலந்து கொள்ள போகிறாங்கிறார்களோ அந்த ஆட்சி மீது சர்வதேச குற்றச்சாட்டு, எது இங்கே இருக்கிற வேல்முருகனோ, இங்கே இருக்கிற திருமாவளவன், இங்கே இருக்கிற வைகோ சாட்டுகிற குற்றச்சாட்டுகளில் மனித உரிமை மன்றத்தினுடைய உயர் ஆணையர் குற்றம் சாட்டுகிறார். 2 ஆண்டுகளாக நீங்கள் ஒன்று செய்யவில்லை, எம்ப்ளமேட்டிக் கேசஸ்ன்னு சொல்லி வகைக்காட்டான வழக்குகளில் உங்களுக்கு தண்டிக்கிற மனசு இல்லை. மீண்டும் திரு தியாக அவர்களிடம், இலங்கை அரசியல் அவருக்கு புரியாமல்லாம் இல்ல, அவர் சொல்றார் முழு மனதோடு நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரை மனது என்னன்னு தெரியணும்ல, முழு மனதோடு இதை நீங்க உடைச்சு சொன்னீங்கன்னா நீங்க வைக்கிற பலது மிகைப்படுத்தி சொல்றீங்கன்னு அதனுடைய அர்த்தம். அவர் திறந்து வைக்கணும்னு விரும்புறார், ஒரு நல்லெண்ண அடிப்படையில் போகணும்னு விரும்புறார். ஒன்று சொல்றேன், ஒரு 2 நாள் முன்னால தில்லியில இதே பிரச்சனை குறித்து பேசினேன். மனித உரிமை ஆர்வலர்களுக்கு கூட அங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக களத்தில் மற்றவர்களுக்காக நிற்கிறவங்க, ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், ஊபி, பீகார்னு வரக்கூடிய பல போராளிகள், மனித உரிமை ஆர்வலர்கள், அவங்களுக்கு கூட இந்த மனித உரிமை மன்றம்னு ஒன்று நடக்குது. அதில் இப்படி ஒரு விவாதம் போயிருந்தா கள நிலவரத்தை அவர் நேரில் தெரிஞ்சுட்டு வந்திருக்கலாம். கள நிலவரம் இல்லை, நேரில் போய் தெரிஞ்சு. அப்போ அதுக்குன்னு வேற இந்த பயணத்தோடு இந்த வீடு கட்டுகிறதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குதுங்க. அவரவர் சொந்த இடத்தில் மீள் குடியேற்றத்தை தவிர்ப்பதற்கான ஒரு அரசியல் இது. சிங்களமயமாக்கத்தினுடைய ஒரு கூறுதான் இந்த வீடு கட்டும் திட்டமே. நல்லா தெரிஞ்சுக்கணும். திரு தியாக அவர்களிடம், இனி இலங்கைக்கு செல்வது என்றால், விசா வாங்குவதென்றால் இங்க இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள்ட்ட வாங்கணுமான்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. விசா வாங்கணும் அப்படின்லாம் நம்ம இல்லங்க, இல்ல லைக்கா நிறுவனம் திரு தியாக அவர்களிடம் 150 வீடு அவங்க தாயார் பெயர்ல, ஞானாம்பிகை பெயர்ல அவங்க கட்டுறாங்கல்ல, அதுக்கு அவர் போகிறார். அவர் சொல்வது, இங்க இவர்களுக்கு சுபாஷ்கரனின் மீது திரு ராமதாஸ் அவர்கள் பலருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, ராஜபக்சேவினுடைய பினாமின்னு சொல்றாங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் சுபாஷ்கரனை பற்றி சொல்வது, அவர் அன்பானவர், கருணை உள்ளம் கொண்டவர்னு அவருக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அவர் அங்க போகணும்னு ஆசைப்படுறார். நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க. 2009 திரைப்பட நடிகர்கள் இந்த இன அழிப்பு போருக்கு எதிராக நடத்திய போராட்டத்தின் போது ரஜினி என்ன பேசினார்னு உங்களுக்கு நினைவு இருக்கணும். அது ஏதாவது நிர்பந்தத்துக்காக வந்து பேசினாரா, எல்லோரும் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு வந்து பேசினாரா, இல்லை உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக ஒரு இன அழிப்பு போரை தடுக்கணுங்கிற ஆர்வத்தோடு பேசியிருந்தாருன்னா அதனுடைய தொடர்ச்சியாக என்ன அங்கே நடந்து கொண்டிருக்குன்னு பார்க்கணும். இது ஏதோ ஒரு கட்சிக்காக, ஒரு தலைவருக்காக பேசப்படுகிற அரசியல் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி ராஜபக்ஷ அங்கே ஆட்சியில் கூட இல்லை. ஆனால் ராஜபக்ஷையும் அந்த இன அழிப்பையும் அதற்கான தண்டனையிலிருந்து காப்பாற்றுகிற ஒரு முயற்சியில் இப்போ இருக்கிற ஆட்சியும் ஈடுபட்டிருக்கு. ஏன்னா இது ஸ்ரீலங்காங்கிற ஸ்டேட்டு ஒரு கட்சியோ ஒரு அரசியல்வாதியோ அல்ல. தி ஸ்டேட் ஆஃப் ஸ்ரீலங்கா அவங்களுடைய இனநாயக அரசியல், அதனுடைய ஒரு கூறாக அவர்கள் உலக அரங்கத்திலேயே வந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள போராடி கொண்டிருக்கிற போது தமிழ் மக்கள், அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் எம்பிக்கள் 16 பேரில் 11 பேர் இதற்கு எதிராக நிற்கிறாங்க. உங்களுக்கு இலங்கைக்கு நீட்டிப்பு தரக்கூடாது. அவருடைய கடைசி கடித வரிகள் இப்படி முடிகிறது, இப்ப நான் போகல, இனி வரக்கூடிய காலங்களிலாவது நான் போக ஆசைப்பட்டா மீண்டும் அரசியலாக்கி என்ன தடுத்துடாதீங்கன்னு சொல்றாங்க. இப்போது யாரும் இதை அரசியலாக்கலைங்க. இது மனித உரிமை சிக்கல். இதுல அரசியலாக்குறது ஒண்ணுமே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இலங்கையிலேருந்து கிரிக்கெட்காரன் வந்து இங்க விளையாடுறதுக்கு பழைய அரசாங்கத்தில் வந்து ஐபிஎல் விளையாடுறதுக்கு கூட இங்க அனுமதிக்க முடியாதுன்னு நிலையெடுத்தாங்களா இல்லையா? சென்னையில் நடத்த முடியாதுன்னு. அப்ப ரஜினி என்ன சொன்னார்? அப்ப ஏதாவது சொன்னார் அவரு?
இல்லை கிரிக்கெட் விளையாடுறதுல ஏன் அரசியல் ஆக்குறீங்கன்னு அப்படி பார்க்க முடியாது. நம்ம இல்லங்க, ரஜினின்றவர் ஒரு நடிகருங்க. இன்னைக்கு அவர் பாதிக்கப்பட்டதனால் பதில் சொல்றார். ஒரு நடிகர் அரசியலுக்கு எல்லா அறிக்கையும் டெய்லி கொடுக்க முடியுமா? டெய்லி அறிக்கை எதிர்பார்க்க முடியுமா? இல்ல இப்ப இந்த அரசியல் அவர் பேசக்கூடாது. இல்ல எனக்கு போக வேணாம்னீங்க, நான் போகல, முடிஞ்சு போச்சு. இல்ல எனக்கு நாளைக்கு போறதையும் நீங்க தடுத்துறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தடுத்துட்டீங்க திரு. அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார், நல்லது, அதோட நிறுத்திக்க வேண்டியதான். அதற்குள் வேண்டுகோள் இருக்கிறதா நிர்பந்தம் இருக்கிறதான்றதுதான் விவாதம். நம்ம திரு நாராயணன் அவர்களிடம் பாஜக முதல்ல சொன்னது அவர் போகணும், எதிர்ப்பது நியாயமல்ல, அவர் இலங்கை பயணம் போகணும்னு முதல் கட்டம். இப்போ இரண்டாவது கட்டத்தில் என்னன்னா, திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்வது அது ஒரு கோழைத்தனமான முடிவை ரஜினி எடுத்துட்டார் அப்படின்னு. ஏன் போகல அப்படின்னு ஒரு எதிர்வினையை நீங்களும் ஆற்றுகிறீர்கள். அப்ப ரஜினியை பகடைக்காயாக வைத்து ஒருபுறம் எதிர்ப்பாளர்கள், மறுபுறம் பாஜகவும் ஆடுதான். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை வைத்து இங்கே இருக்கக்கூடிய சில தமிழர்கள் பகடைக்காய் விளையாடும் போது இதில் தேவையில்லாத பாஜக பகடைக்காய் ஆடுவதா என்ற கேள்வி தவறான கேள்வி என்று நான் நினைக்கிறேன். முதல்ல அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நிறுவனம் அல்லது ஒரு ட்ரஸ்ட் அவங்க வீடுகள் கட்டி கொடுத்து ரஜினிகாந்த் அவர்களை அழைத்திருக்கிறது. அது அவருடைய சொந்த உரிமை. அவருடைய உரிமைகளில் தலையிடுவது என்பது தவறு. அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு டீசெண்டான ஒரு மிரட்டல் என்பதாகத்தான் அவருடைய கடிதமே தெளிவாக சொல்கிறது. ரொம்ப அன்பாக உரிமையோடு அப்படின்னு சொன்னால் கூட இனிமேல் தயவு செஞ்சு மிரட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கார் ரஜினிகாந்த். இவ்வளோதான் நடந்திருக்குது. இப்போ இன்றைக்கி ஐயா தியாகவும் அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதான் போவானான்னு சொல்லிட்டோம்ல, அதோடு நிறுத்திக்க வேண்டியதானே அவர் அப்படின்றார். அது தவறான விஷயம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் இவர்களாவது இந்த இடத்தில் நிற்கிறார்கள். சரி, நீங்க பணிந்திருக்க கூடாது, நீ கோழை ஆயிட்ட. கண்டிப்பாங்க. அது இல்ல இல்ல உங்க ஆசையை திரு ரஜினி செய்யணும். இல்ல, அதாவது இவர்களுடைய ஆசையை ரஜினி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அவருடைய ஆசையை செய்யன்னு சொல்றது தப்பு என்ன இருக்கு? ஒருவருடைய ஆசையை செய்யக்கூடாதுன்றது மிரட்டுவது. ஒரு ஆசையை செய்யன்னு சொன்னா அவர்களுக்கு ஆதரவாக பேச தவறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்வது என்னன்னா, இது தேவையில்லாத அரசியலாக்குவதே தவறு. ஃபர்ஸ்ட் அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த ஞானம் foundation.org இதுதான் இந்த லைக்கா நிறுவனத்தினுடைய அந்த இடத்துல அவங்க செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள். அதில் தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அந்த நான் இந்த நீங்கள் என்னை அழைத்தவுடன் நான் அதை செய்கிறது. திரு நாராயணன் அவர்கள், நாளைக்கு இலங்கை இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டே அங்குள்ள தமிழர்களுக்கு போதுமான மறுவாழ்வு கட்டமைப்புகள் எதுவுமே செய்யலன்றதுதான். நாளைக்கு இந்த 150 வீடுகளை காட்டி உலக அரங்கில ஒரு படத்தை காண்பிப்பாங்களா மாட்டாங்களா? யார் சொல்லணும்? அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர், நீங்கள் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சரா இல்லையா விக்னேஸ்வர், அவர் கலந்துக்கிறாரு. நான் கேட்கறது சாதாரண விஷயம். அவர் தமிழர் தானே? இல்ல அவர் அவரையும் நீங்க சிங்கள லிஸ்ட்ல சேர்த்துறீங்களா? அவரையும் துரோகிகள் லிஸ்ட்ல சேர்த்தா சொல்லுங்க. அவர் சம்பந்தன், விக்னேஸ்வரன் அங்க இருக்கிறவங்களோட ஒரு கலந்துக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அதிகபட்சம் என்ன சொல்லியிருக்கலாம்னா, என் நண்பர் வேல்முருகன், தியாகு ஐயா இவர்களை போன்றவங்க நாங்களும் கூட வரோன்னு போயிருக்கலாம். யாருமே எங்கேயுமே போய் பார்க்காத இவங்க தொடர்ந்து இதை ஒரு பிரச்சனையை இல்ல. திரு நாராயணன் அவர்களிடம் எதிர்ப்பாளர்கள்ல ரொம்ப நுட்பமாக சொன்னாங்க, நீங்க இலங்கைக்கு போங்க, ஆனா இந்த கட்டம் நீங்கள் பகடைக்காயாக ஆக்கப்படுறீங்க. இல்ல, அது யார் சொல்வது? விக்னேஸ்வரன் சொல்லட்டும், அவர் தான் வடக்கு மாகாண முதல்வர். நீங்க சொல்லுங்க, அவர் துரோகின்னு சொல்லுங்க. அப்போ திரு வேல்முருகன் அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் வரவேற்றுவிட்டு, ரஜினியை வைத்து அரசியல் செய்தனவான்றதுதான் என்னுடைய முதல் கேள்வி. இப்ப திரு நாராயணன் அவர்கள், அங்க இருக்கிற சம்பந்தன், அங்க இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் கலந்துக்கிறாங்க. ஒரு 150 வீடு அவங்களுக்கு கிடைக்குது. இவர் தனிப்பட்ட முறையில் நட்பின் அடிப்படையில் போகிறார். ஏன் அதை போய் அரசியல் பண்ணணும்? இல்லை, அதாவது நான் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வைத்த வேண்டுகோள் என்பது கடந்த 3 நாட்களுக்கு முன்பாகவே இந்த செய்தி வந்தவுடன் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய நண்பர்கள் மூலமாக நான் வைத்த வேண்டுகோள் என்பது, ஈழத்தில் நடந்த 1.5 லட்சம் மக்களுடைய இனப்படுகொலைக்கு அந்த மக்கள் நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழீழ மண்ணில் தங்கள் காணிகள், நிலங்கள் பறிக்கப்பட்டதை திரும்ப ஒப்படைக்க கோரியும், அவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் முற்றுமுதலுமாக 4 ஒரு இராணுவம் நிறுத்த வைக்கப்பட்டுவதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், மாவீரர்கள் துயிலும் இல்லங்களில் மக்கள் தன்னெழுச்சியாக அந்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றிய போது அங்கு சிங்கள அரசாங்கம் செய்த அராஜகத்தையே இன்றைக்கு அவர்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2 தமிழ் மாணவர்கள் அநியாயமாக சிங்கள இராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நீதி வேண்டி கடந்த 50-60 நாட்களாக தமிழ் மக்கள்
இங்கே திரு நாராயண அவர்கள் சொன்ன விக்னேஸ்வரர்கள் தலைமையில் போராடவில்லை, நாராயண அவர்கள் சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் போராடவில்லை. தமிழ்நாட்டில் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு என்கிற ஒரு பொதுத்தளத்தில் தமிழ் மக்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் தன்னிச்சையாக வீதிக்கு வந்தார்களோ அதுபோல் அங்கிருக்கின்ற அரசியல் தலைமைகள் சிங்கள அரசோடு கைகோர்த்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒன்று கூடி தொடர்ந்து இன்று வரையில் போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விக்னேஸ்வரனோ சம்பந்தனோ சொல்வதையெல்லாம் நீங்க கேட்காதீங்க, நாங்க அத்தாரிட்டேட்டிவா இங்கிருந்து சொல்கிறோம், நீங்க போகாதீங்க. அப்படி இல்லை, அது இல்லை. தமிழீழ மண்ணிலிருந்து போராட்ட களத்திலிருந்து தமிழீழ மக்கள் வைத்த வேண்டுகோளைத்தான் நான் திரு ரஜினிகாந்த் அவருடைய நண்பர்கள் மூலமாக இப்படி அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். தயவு செய்து எங்கள் அரசியல் தலைமைகளையும் இன்றைக்கு நாங்கள் நம்பி 8 ஆண்டுகளாக இனப்படுகொலைக்கு நீதி வேண்டி நாங்கள் போராடுகின்றோம். இன்றைக்கு 11 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய எம்பிக்கள் இனப்படுகொலைக்கு 2 ஆண்டுகாலம் மீண்டும் நீட்டிப்பு தருவதற்கு கையொப்பமிட்டிருக்கிறார்கள். ஆனால் சிங்கள அரசோடு இணக்கத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். சிங்கள அரசின் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கள அரசின் சட்ட விதிகளுக்கு அந்த மாண்புக்கு உட்பட்டு உறுதிமொழி எடுத்த காரணத்தினாலே எங்களுடைய உண்மையான உணர்வுகளை எங்கள் வழிகளை கூட அவர்கள் பிரதிபலிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மீறி சிங்கள தேசத்திற்கு எதிராக அங்கு குரல் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் கட்சி தலைவர்கள் அநியாயமாக சிங்கள கைக்கூலிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவருடைய நிலைமையை நாங்கள் உணர்கிறோம். அதனால் தயவு செய்து ரஜினிகாந்த் என்கிற மிகப்பெரிய தமிழ்நாட்டின் புகழை பெற்றிருக்கிற புகழின் உச்சியில் இருக்கிற அவருக்கு எங்களுடைய வேண்டுகோளை எங்களுடைய வேதனையை எங்களுடைய வேண்டுகோளை தெரிவிங்கள் என்று சொன்னார்கள். மேலும் அங்கு ஐநாவிலே தற்போது இலங்கைக்கான அந்த இனப்படுகொலைக்கான நீதி வேண்டி நடைபெறுகின்ற அந்த தீர்ப்பாயத்திலே இன்றைக்கு அங்கே இலங்கைக்கு ஐநாவில் மனித உரிமை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த பயணத்தின் ஊடாக அந்த போராட்டம் திசை மாறப்படும். தமிழ் மக்களுடைய தற்போது நடந்து கொண்டிருக்கிற கோரிக்கை அடிப்படையில் தான் நீங்க சொன்னீங்க ஒரு வேண்டுகோள் தான் அவர் சொன்னது போது மிரட்டுறது, அரசியல் ஆதாயம் தர்றது, அரசியல் லாபம் தர்றது, அந்த நோக்கம் இந்த கடிதமே பல சுய முரண்களை கொண்டிருக்கிறது. அதுல பல வரிகள் விவாதத்திற்கு தங்களை தாங்களே சுய சமாதியாக்கி கொண்டு சுய கௌரவத்திற்காக இறந்தவர்கள்னு பல நம்ம உடைச்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் பேசுவது மாதிரி இருக்கும். ஆனா அவர் ஒரு இடத்துல அவர் சொல்கிறார், நீங்கள் கோரிக்கை வைத்ததெல்லாம் என்னால முழு மனசோட ஏத்துக்க முடியலன்றார். அவருக்கு இலங்கையை பற்றி அங்குள்ள தமிழர்களை பற்றிய வேறு விதமான பார்வை இருக்கிறது. ஆனால் நீங்கள் நிர்பந்தப்படுத்தி அரசியல் ஏன்னா அவருடைய வார்த்தையில இது திரு நாராயணன் அவர் வார்த்தை இல்ல, அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்றார். இல்ல நாங்க என்ன சொல்ல வரோம்னா இதுல நாங்க எந்தவித அரசியலுமே நாங்க ஆக்கல. இதுல ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தான் நாங்கள் முன்வைத்தோம். காரணம் அந்த வேண்டுகோள் வைக்கிற அந்த உரிமை தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேர்தல் அவர் சொல்ல இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவன் என்ற அடிப்படையிலும் தோழர் தியாகு உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசிய அமைப்புகள், திராவிட அமைப்புகள், பல்வேறுபட்ட தமிழ் அமைப்புகள், தமிழ் அறிஞர் பெருமக்களை கொண்ட தமிழர் வாழ்வுரிமை என்கிற ஒரு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையிலும் தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைக்காக வெகுமகளை அணிதிரட்டி போராடி அதனூடாக இந்த மக்களுக்கான பாதிப்புகளில் எங்களால் முடிந்த நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்கிற அடிப்படையிலும் எங்களுடைய வேதனைகளை தமிழீழ மண்ணில் இருக்கிற தமிழ் மக்களுடைய வேதனைகளை புலம்பெயர்ந்த நாட்டில் இன விடுதலைக்காக போராடியவர்களை தவிர்த்து ஜனநாயக ரீதியாக மனித உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிற போராளிகளுடைய வேண்டுகோளையும் முன்வைத்துதான் ரஜினிக்கு இந்த வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டது. ரஜினிகாந்த் அவள் எளிதில் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கிற ரஜினிகாந்த் இங்க அவர் சொல்லுகின்ற போது மிரட்ட முடியாது, பணி வைக்க முடியாது. அவருக்கு ஈழத்துடைய இனப்படுகொலை ஈழத்துடைய இனப்படுகொலை குறித்து அங்க நடந்தேறிய சம்பவங்களை குறித்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு சில செய்திகள் தெரியாம இருந்தாலும் கூட அதை நீங்க இந்த கோரிக்கையெல்லாம் வச்சீங்கல்ல, மீண்டும் மீண்டும் நம்ம ரஜினிக்கு எதுவுமே தெரியாதுன்ற கோணத்தை நகர்த்துறோம். அவர் கருத்துக்களை ஏற்றுக்கல, இல்ல அவருக்கு அறியாமல் இருக்கலாம், அப்படி இல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இலங்கை அரசோடு கைகோர்க்கிற ஒரு நிறுவனம் இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு வைத்ததா? ஒரு திரைப்படம் வந்த போதே லைக்கா நிறுவனம் பற்றி பேசணும்ல, கண்டிப்பா அதெல்லாம் ரஜினி பேப்பர்ல படிச்சிருக்க மாட்டாரா? இல்ல அந்த குற்றச்சாட்டு அவருக்கு தெரியாதா? தெரிந்துதானே அந்த படத்துல ஒப்பந்தமாகிறார். இதுலயே விஷயம் இன்னொன்னு இருக்கு. ரஜினிகாந்த் என்ன சொல்றாரு, இவர் கட்டிய வீடு அதனால அழைச்சாரு நான் போனோம் அப்படின்றாரு. ஆனா அது இலங்கை இந்திய அரசு கொடுத்த 5000 கோடி ரூபாயில கட்டப்பட்ட வீட்டுல ஒரு பகுதியுடைய கான்ட்ராக்ட் இந்த லைக்கா நிறுவனத்துடைய அதிபர் சுபாஸ்கரன் எடுத்து கட்டிய வீட்டை தான் சேர்ந்து திறக்க போறாரு இவர். நம்ம பேசுவோம். அதுல உண்மை ரஜினிகாந்த் சுபாஸ்கரன் மறைத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை ரஜினியிடம் நீங்க ஆட்சியில் இருந்தபோது பிரதமர் போக வேண்டாம் அப்படின்ற எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் இருந்தது, உண்ணாவிரதம் கூட எல்லாம் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விதமான பார்வை இருந்தது. இன்றைக்கு திரு திருநாவுக்கரசு அவர்கள் சொல்கிற போது கூட ரஜினி எப்போதும் சரியான முடிவை தான் எடுப்பார் அப்படின்னு. அப்ப காங்கிரசுக்கும் போகக்கூடாதுன்ற எண்ணம் தான் இருக்கா? நிச்சயமாக நீ இல்லை. இன்று நான் அருகில் இருந்தேன். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்லும் பொழுது ரஜினி அவர்கள் என்னுடைய நண்பர்
ரஜினி தமிழ் ரசிகர்களுடைய உணர்வுகளை புரிந்தவர். ரஜினி எடுக்கக்கூடிய முடிவு இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது ரஜினி எடுத்திருக்க முடிவு போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய முடிவு நம்பர் 1. இரண்டாவதாக ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை இந்த முடிவை சகோதரர் வேல்முருகன் சொன்ன மாதிரி யாரும் அவரை வற்புறுத்தியோ செய்திருக்க முடியாது. நினைத்திருந்தால் அவர் போக முடியும். இப்போ காங்கிரஸ் கட்சி மீது பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு அந்த நடந்த கொலைகளுக்கெல்லாம் பெரும்பாலான பிரச்சனையெல்லாம் காங்கிரஸ் தலையில் விழுந்தபோது கூட எங்களை பொறுத்தவரை இந்த தமிழ் மக்கள் சொன்னவுடன் பிரதமர் அங்கே போகவில்லை. இதுதான் காங்கிரஸ். பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குள்ள வித்தியாசம். அதே போன்று ஐநா சபையிலே இதே ஒரு பிரச்சனை வந்த பொழுது அந்த நேரத்திலே போருக்கு பிறகு வந்த நிலை என்பது போது காங்கிரஸ் அந்த நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு பின்னால் நின்றது. மூன்றாவது, இந்த ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய ஒரு நிலையிலே காங்கிரஸ் இல்லங்க. திரு ஹிதாயத்துல்லா, நம்ம நேரடியா தலைப்புக்குள்ள வந்து பேசுறது அதுதான் சொல்ல வரேன். இருங்க. ஏன்னா நேரமின்மைன்றதுனால நம்ம துலக்கமா இன்னும் வாதிக்கலாம். பிரதமரா இருக்கின்ற போதே இதையே நாங்களும் இதையே இன்றைக்கு அடுக்கி விட்ட வேண்டுகோள் வைத்த அமைப்புகளும் கட்சிகளுமே இந்திய நாட்டின் பிரதமரையே அங்கு நாங்கள் செல்லக்கூடாது என்று சொன்னோம். காமன்வெல்த் மாநாட்டுக்கு இந்திய நாட்டுடைய தற்போதைய பிரதமரையே அமைச்சர் போகக்கூடாது சொன்னோம். அதே மாதிரி விளையாட்டு வீரர்களை, கபடி விளையாடு சென்ற தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களை தெரியாமல் என் கேள்விக்கு வந்துருங்க. சொல்லல, இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தாலும் போகக்கூடாது பார்வை. பல்லாயிரம் வீடுகள் கட்டிய போது கூட இங்கிருந்து முக்கியமானவர்கள் போகும்போது அதுவும் தடுக்கப்பட்டது. அதையும் மக்களுடைய போராட்டம் வேண்டுகோள், அதற்கு மதிப்பளித்தாங்க. நுட்பமான வேறுபாடு. தடுக்கப்பட்டது என்றார். இல்ல, அவர் நுட்பமா தான் சொல்றார். தடுக்கப்பட்டதுன்னு தான் சொல்றார். தடுக்கிறன்னு சொன்னா வேண்டுகோள் விடுத்தா தடுக்கிறது தானே. அது வாயால் தடுக்கிறது தடுக்கிறது தானே. ஒரு நிமிஷம், வாயால் தடுத்தாலும் தடுக்கிறது தான். அதை ஏற்றுக்கொண்டு ரஜினிகாந்த் ஏற்றுக்கொண்ட மாதிரி நாங்களும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இங்கே ரஜினிகாந்த் சொல்ற ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அவர் புனித போர் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இன்னைக்கு இலங்கை வெற்றி பெற்ற ஒரு நிலையில புனித போர் என்றால் அது இலங்கைக்கு சாதகமான போராகும். அப்ப என்ன செய்யலாம்னா, இதே ரஜினிகாந்த் அவர்கள் போக விரும்புகிறார். நாளைக்கு தமிழர்கள் ஒன்றாக அழைத்து அவர் அழைத்து நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அப்பொழுது அந்த மண்ணை அவர் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்ப என்ன இங்க இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் சொல்றாங்கன்னா, இது ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் ராஜபக்சேக்கு ஆதரவான நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய அழைப்பின் பேரில் செல்வதைத்தான் எதிர்க்கிறார்கள். நாளைக்கு ரஜினிகாந்த் இல்ல அவர்களிடம் இன்றைக்கு நீங்க எதிர்கட்சி வரிசையில இருக்கிறதுனால ஒரு பார்வை கொண்டிருக்கலாம். நான் மீண்டும் ஆழமா இருங்க திரு ஹிதாயத்துல்லா, நான் மீண்டும் கேட்பது, தமிழ் உணர்வாளர்கள் ஒரு விதமான பார்வையை முன்வைக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசு சார்ந்து, அங்க இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்தெல்லாம் ரஜினி எதிர்ப்பு என்பது ஒரு குறியீடு தான். அதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் இல்லை, ஒரு தெளிவான நீங்க விஷயத்தை கேட்கணும். இந்த அரசியலுக்கு பின்னணியில எந்த அரசியல் இருக்குது? ராஜபக்சேவுடைய அரசியல் இருப்பதாக எண்ணம் வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வருது. பிரச்சனை இல்ல, இப்போ திரு வேல்முருகன் இருங்க சார், இந்த எதிர்ப்புக்கு பின்னணியில் திரு வேல்முருகன் வைக்கக்கூடிய வாதத்தை, திரு தியாக அவர்கள் வைக்கக்கூடிய வாதத்தை காங்கிரஸ்காரராகிய ஹிதாயத்துல்லா ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா? 2 வேறு வாதத்துக்கு நாம் உடன்படல. ஆனால் 2 வேறு வாதத்துக்கு உடன்பட்டதுக்கும் என்னுடைய வாதத்தை சேர்த்து வைக்கிறேன். இதான் நீங்க வைக்கணும். அதாவது அவருடைய வாதம் தனி, தியாகவுடைய வாதம் தனி. ஆனால் என்னுடைய வாதம் ஒரு யதார்த்தமான இன்றைய சூழலில் ரொம்ப எளிமைப்படுத்தி ரஜினி பயணத்தை தவிர்த்திருப்பது, ரத்து செஞ்சிருப்பது சரியா தவறா? சார், ரஜினி இன்றைக்கு ரத்து செய்திருக்கலாம், நாளைக்கு அவர் போக விரும்புகிறார், போகலாம். அது எப்படி போகணும் என்பது பதில் கிடைக்கல. எனக்கு தெளிவான பதில் எனக்கு கிடைக்கல சார். இருங்க அத முதல் வார்த்தையை சொல்லி வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சார்? இல்ல திரு ஹிதாயத்துல்லா, இல்ல திரு ஹிதாயத்துல்லா, நீங்க பேசும்போது குறிக்கல. திரு ஹிதாயத்துல்லா அவர் இந்த கேட்கிறார், பேசுவோம். திரு ஹிதாயத்துல்லா நிறைய பேசுற வாய்ப்பு இருக்கு. இருங்க நான் இன்னும் சுருக்கமாக நீங்க பேசுன திரு நாராயணன் அவர்கள் ரொம்ப பட்டவர்த்தனமாக தெளிவாக தன் நிலைப்பாடை வைத்துட்டார். உங்களுடைய நிலைப்பாடை சொன்னீங்கன்னா நான் அடுத்த கேள்விக்கு போறேன். திரும்பவும் சொல்றேன், ரஜினி
இப்பொழுது எடுத்திருக்க முடிவு, போக மாட்டேன் என்று சொன்ன முடிவு சரியான முடிவு. அவர் போக வேண்டும் என்று விரும்புகின்ற முடிவும் நாளைக்கு லைக்காவுடைய நிறுவனங்கள் இல்லாமல் லைக்கா நிறுவனம் இல்லாமல் அந்த மண்ணை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த மக்கள் இதே அரசு மூலமாக நான் கேட்கிறேன், அரசு விக்னேஸ்வரனுடைய அரசு நாளைக்கு தனிப்பட்ட முறையில் அழைத்து அப்பொழுது அந்த தமிழ் மக்களுக்காக அவர் போகாம இருக்கும்னா அது வேற விஷயம். இன்றைக்கு பிரச்சனை என்னன்னா பின்னணியிலே ராஜபக்ஷ இருக்கிறார் அல்லது அந்த அவருடைய தொடர்பு இருக்கிறது. அந்த பிரச்சனை தான் காரணம். திரு நாராயணன் அவர்களிடம் ஈழத் தமிழர்கள் ஒரு விதமான ஆற்றாமையில், ஏன்னா இந்த அரசு எதுவுமே எங்களுக்கு செய்யலை, இங்கு தமிழ் உணர்வாளர்களுக்கு அந்த பார்வை இருக்கிறது, உலக தமிழர்களுக்கு அந்த பார்வை இருக்கிறது. இந்த கோபத்தை எல்லாம் தணிப்பதற்காக ரஜினி என்கிற ஒரு நடிகர் பயன்படுத்தி கொள்ளப்பட்டார், அதனால தான் அழைக்கப்பட்டார், அதனால தான் இந்த எதிர்ப்புன்றதை எப்படி பார்க்கிறீங்க? தமிழர்களுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நாம் சொல்லி கொண்டிருக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் செய்தாலும் வரவேற்கிறோம். குறிப்பாக எங்களை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய அரசு, விக்னேஸ்வரன் அவர்களும் சம்பந்தன் போன்றவர்களும் இவர்கள் அத்தனை பேருமே ராஜபக்சேவை எதிர்த்துத்தான் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நண்பர் வேல்முருகனுக்கு ராஜபக்சே பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவளை எதிர்த்து அரசியல் செய்து இன்றைக்கு அங்கே வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய விருப்பத்தின் சம்மதத்தின் பெயரில்தான் ரஜினி இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய அறிக்கையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணத்தை கற்பித்து கொண்டு இந்த லைக்கா விஷயம் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. லைக்கா ராஜபக்சேவோட நெருக்கமாக இருக்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் கேட்பது, லைக்கா தமிழன் இல்லையா? அந்த எனக்கு அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நான் கேட்பது ஞானம் அப்படிங்கிறது. ஒரு நிமிஷம், கருணாவும் தமிழ் அது பரவாயில்ல. ஞானம் நான் என்ன கேட்குறது, அங்கே இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த ஞானம் foundation.org நான் போய் நீங்கள் இந்த தலைப்பு சொன்னோன்னு நான் பார்த்தேன். அதில் பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய விதவைகள்லேருந்து அத்தனை பேருக்கு நிறைய அவர்களிடம் ஒரு பத்திரிகையாளர்களையே அனுமதிக்காத இலங்கை அரசு லைக்காவை மட்டும் அனுமதித்து அரசோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான காரணம் என்ன? இல்ல அப்போ விக்னேஸ்வரன் அவங்க சொல்லிதான் முதலமைச்சர் ஆனாரா? அவர் அந்த ஊருக்காரர் தானே. லைக்காவனுடைய அவர் பேர் அந்த சேர்மன், அவர் பேர் எனக்கு தெரியல, சுபாஸ்கரன். அந்த சுபாஸ்கரன் அவர்கள் அங்கே பிறந்தவர். அவர் யூகேல செட்டில் ஆனவர். இதுதான் எனக்கு தெரிந்தவர்கள், லைக்கா எனக்கு தெரிஞ்சவர்கள். இதே போல் யூகேல யூரோப்பில் ஒரு சம்பவம் நடந்த போது கூட நண்பர் வேல்முருகனுடைய கட்சியினரால் ஒருவரை நீங்கள் போகாதீங்கன்னு சொன்ன நானே தனிப்பட்ட முறையில் வேல்முருகன் அதை பற்றி பேசியிருக்கிறேன். ஏன் போனால் என்னங்க தப்புன்ட்டு. அந்த அளவிற்கு இன்னைக்கு வெறுப்பு எல்லாமே சரிதான். அங்கே நடந்தது ஒரு மிகப்பெரிய படுகொலை, இனப்படுகொலை, இது எல்லாமே நாம் ஏற்றுக்கிறோம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நடந்தது அத்தனையுமே தவறு தான். ஆனால் அங்கே அது ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், நம்முடைய விக்னேஸ்வரன் அவர்கள், நம்முடைய சம்பந்தன் அவர்கள், இவர்கள் அத்தனை பேருமே அதை ஏற்கும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாராவது அங்கே போய் பார்த்துக்கிறீங்களா? சுபாஷ்கரனை விட்டுறலாம். திரு நாராயணன் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தில் திரு ரஜினி அவர்கள் கடிதத்தில் இருக்கக்கூடியது முகப்பிலே அவர் சொல்றார், விக்னேஸ்வரன் சம்பந்தன் அவர்கள் அழைச்சாங்க. அப்ப இவங்கெல்லாம் யாரு? அல்ல, அவங்கள துரோகின்னு சொல்லிடுங்க. விக்னேஸ்வரனும் சம்பந்தனும் தமிழன துரோகி அப்படின்னு சொல்லிடுங்க. அவர்கள்ட்ட இதை இப்படி பார்க்கலாம், ஒருவேளை கொஞ்சமாவது நடக்கட்டும், இது போன்ற வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கட்டும்ன்ற இடத்திற்கு திரு விக்னேஸ்வரனும் சம்பந்தனும் வந்துடலாம். முதல்ல விக்னேஸ்வரனும் சம்பந்தனும் என்று இணைத்து பேச வேண்டாம். விக்னேஸ்வரன் வடக்கு மாகாண சபையில் இலங்கைக்கு நீட்டிப்பு தரக்கூடாது என்று ஒரு மனதான தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறார். அரசியலுக்கு அப்பால் தமிழ் மக்கள் பேரவை என்று ஏற்படுத்தி எழுக தமிழ் என்று மட்டக்களப்பிலும் அதற்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலும் மிகப்பெரிய பேரணிகளை நடத்தியிருக்கிறார். இந்த அரசு மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று வெளிப்படையாக அவர்களை முன்னால் வைத்துக்கொண்டு நிகழ்ச்சிகளில் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார். சம்பந்தன் நீட்டிப்பு தர சொன்னவர். எனவே இன்னைக்கு இருக்கிற அந்த பிரச்சனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமையில் சம்பந்தன், சுமந்திரன் அவர்களோடு சேர்ந்த ஓரிருவர் தவிர மற்ற எல்லோருமே தமிழ் மக்களின் பக்கம் நிற்கிறவங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியில் உள்ளூர் முதலமைச்சர் என்ற முறையில் அவர் கலந்து கொள்றாரா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படி கலந்து கொள்வதும்
இங்கிருந்து ஒருவர் போவதை நாம் ஏற்றுக்கொள்வது முற்றிலும் வேறு. நாம் இலங்கையை புறக்கணிக்கும் இயக்கத்தை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த கால அரசு செய்த தமிழ் தேசிய கூட்டணி தலைவர் திரு சம்பந்தன் வெளிப்படையாகவே நான் வரவேற்கிறேன், அவர் வரலாம்னு சொல்றாரு. அதான் அவர் இதை மட்டும் வரவேற்கல. அவரு ஐநாவில் இலங்கையின் மீது தண்டனை இல்லாமல் காப்பாற்றுவதை அவர் வரவேற்கிறார். அப்ப திரு நாராயணன் சொல்லுகிற குற்றச்சாட்டை நேரடியா வைக்க முடியுமா? சம்பந்தம் அவர் துரோகின்னு சொல்லிட முடியுமா? அவர் செய்து கொண்டிருப்பது இன துரோகம் தான். அவரும் சுமந்திரனும் செய்து கொண்டிருப்பது இன துரோகம். எனவே விக்னேஸ்வரனை சேர்க்கக்கூடாது. ஏன்னா விக்னேஸ்வரன் தெளிவா வேறு ஒரு நிலைப்பாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். உலக தமிழர்களோடு இணைந்து நிற்கிறார். 11 எம்பிக்களோடு சேர்ந்து நிற்கிறார். எனவே தமிழ் தேசிய கூட்டணி எல்லாரையும் ஒண்ணு சேர்க்காதீங்க. ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அது அவர் முடிவு எடுக்கணும். அவர் முடிவு எடுப்பாரா? அந்த மக்கள் ஒவ்வொன்றா சொல்றேன். 2 யாழ் மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டிச்சார். அவர் அதுக்கு எதிராக நின்றார். அதே போல கடந்த காலத்தில் நிலப்பரிப்புக்கு எதிராக நடக்கிற போராட்டங்களை இவர் ஆதரிக்கிறார். பிளா குடியிருப்புல இவர் போய் 15 வீடு 20 வீடு 50 வீடுங்கிறீங்களே. ஒரு சின்ன கிராமம், முள்ளிவாய்க்காலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், 80 குடும்பங்கள், 40 ஏக்கர் நிலம் ராணுவம் பறித்து வைத்திருக்கிறது. அதற்கு எதிராக இப்ப இந்த நெடுவாசல் போராட்டம் போல அவங்க உட்கார்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அந்த மக்கள் அதற்கு தீர்வு காண வேண்டும், அந்த மக்களுக்கு திருப்பி நிலம் கிடைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நிலைப்பாடு எடுக்கிறார். ஏன்னா நிலத்துக்கான அதிகாரம் அவர் கையில இல்லை. இப்ப இருக்கிற சட்டங்களின்படி அரசின் கையில் இருக்கு, ராணுவம் கைப்பற்றி இருக்கு. எனவே ராணுவத்திற்கும் இன்னைக்கு இருக்கிற ஆட்சிக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிற அந்த பதவியை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரா இல்லையா எனக்கு அது தெரியாது. அதுக்கு அந்த செய்திக்குள்ள எனவே அதை வைத்து விக்னேஸ்வரன் அவர்கள் ஒண்ணுபடுத்த, அதாவது விக்னேஸ்வரன் அவர்கள் தியாக சொன்னது போல விக்னேஸ்வரனை அழைப்பதாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் அதை கலந்து கொள்கிறார் என்று அவருடைய அறிக்கையில் குறிப்பிடுகிறார். ஆனால் விக்னேஸ்வரன் இந்த ஏற்பாட்டில் நான் கலந்து கொள்கிறேன், ரஜினிகாந்த் அவர்களும் வாருங்கள் என்கிற எந்த வேண்டுகோளையும் எந்த இல்ல. இப்போ நான் ஒரு யூகத்தின் அடிப்படையில கேட்கிறேன். இன்னைக்கு ரஜினி ரத்து செய்து விட்டார். ஒருவேளை நாளைக்கு விக்னேஸ்வரன் அந்த விழாவில் கலந்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல, கலந்துக்கிட்டா அதற்குரிய பிரதிபலனை அந்த மக்கள் அவர்களுக்கு தருவாங்க. இல்ல, நீங்க என்ன செய்வீங்க? அதுதான் நான் சொல்ல வரேன். நாங்க ஏற்கனவே தமிழ் அந்த ஈழ இன விடுதலையை குறித்தும் அங்க நடக்கிற அந்த இனப்படுகொலைக்கான நீதி விசாரணையை கோரி அந்த மக்களும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற அரசியல் தலைமைகளுடைய நடவடிக்கைகளை தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களை போன்ற தமிழர் இயக்கங்கள் கட்சிகள் வரவேற்கிறோம். அதற்கு நேர் எதிராக யார் அதை எதிர்த்தாலும், யார் அதற்கு துரோகம் செய்தாலும், இலங்கை அரசு இன்றைக்கு 150 வீடுகளை திரு ரஜினிகாந்த் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்று சொன்னால் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்க கூட இருந்தார்கள் என்று அவரே குறிப்பிடுறாரு. இன்னைக்கு பல லட்சம் பேர் செத்து போயிட்டான். பல லட்சம் பேர் இன்னைக்கு வீட்டை விட்டு நேரத்தை விட்டு கொண்டு போய் புலம்பெயர்ந்த நாட்டில் வாழ்றான். மீதி இருக்கிற மக்களோட சிங்கள மக்களையும் ஒன்னாக்கி இங்க பாருங்க நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், ஒற்றுமையா இருக்கிறோம், இங்க இனப்படுகொலை எல்லாம் நடந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, நடந்து நல்லவா இருக்கட்டும், இனிமே நடப்பு நல்லவா இருக்கட்டும் சொல்லி நாளைக்கு ஒரு அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்க துணை போவாங்க. இந்த போட்டோவை காட்டி உலக சமூகத்தை ஏமாத்துவாங்க. அதுக்காக நீங்க புலம்பெயர்ந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் கொட்டும் பனிமழைக்கு இடையில, வெயிலுக்கு இடையில ஒவ்வொரு பாராளுமன்றமா ஏறி, ஒவ்வொரு எம்பியா ஏறி முறையிட்டு எங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதை ஏமாற்றுகிற, அதை மோசடி செய்கிற, அதை மடைமாற்றுகிற ஒரு வேலையை ரஜினிக்கு கூடுகிற இந்த கூட்டத்தை பயன்படுத்தி சிறிசேன அரசு நிச்சயம் செய்யும். ஒரு தரகு வேலையை ஐகா பட அதிபர் இன்றைக்கு சுபாஷ் செய்து கொண்டிருக்கிறார் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அது விக்னேஸ்வரன் அல்ல, எந்த எம்பிக்கள் துணை போனாலும் அது கண்டனத்துக்குரிய, கண்டிப்புக்குரியது. இங்கிருந்து சுற்றுலா ரீதியாக இங்கிருந்து யார் அழைக்கப்படுவதற்கு பின்னணியிலும் ஒரு ஆதாய அரசியலை இலங்கை அரசு செய்யுதுன்னு தான் நீங்களும் பார்க்கிறீங்களா? இலங்கை அரசு தன்னுடைய ஆதாயத்தை பார்க்கும் என்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இலங்கை அரசை பொறுத்தவரை இன்று முதல்வராக இருந்தாலும் கூட விக்னேஸ்வரன் தமிழர்களுக்காக அந்த அரசினுடைய பல விஷயங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார். சம்பந்தம் எதிர்க்கிறார் இல்லையாங்கிறது அது வேற விஷயம். ஆனால் விக்னேஸ்வரன் பல நேரங்களிலே எங்களுக்கு தர வேண்டிய காணிகளை தரவில்லை, எங்களுக்கு தர வேண்டிய அதிகாரங்களை தரவில்லை என்று அவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆக விக்னேஸ்வரன் நேரடியாக இந்த விழாவுக்கு ரஜினிகாந்தை அழைத்து இருந்தால் அது வேறு விஷயம். அப்படி அழைக்கவில்லை, அல்லது அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களோ தமிழ் அமைப்புகளோ நீங்கள் வாருங்கள் என்று அழைத்திருந்தால் நிச்சயமாக அவருடைய பயணம் புனித பயணமாக இருக்கும், அல்லது புனித மண்ணை பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் புரிதல் இல்லாத ஒரு சில நேரங்களில் யாருக்கும் புரிதல் இல்லாமல் இருக்கும். இந்த பயணத்தை விட அது உண்மையிலேயே தமிழ் மக்கள் வரவேற்கக்கூடிய பயணம். ஏன்னா அவருக்கு ரசிகர்கள் எக்கச்சக்கமே இருக்காங்க. அந்த பயணமாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த பயணத்தில் கூட லைக்காவும் சுபாஷ்கரனும் ராஜபக்சேயும் பின்னணியில் இருக்கிறார்கள் என்ற ஒரு ரஜினிக்கு இலங்கை அரசியல் புரியலன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆனா எனக்கு ஒரு அரசியல் புரியல திரு ஹிதாயத்துல்லா.
இதே உணர்வாளர்கள் ஒரே ஒரு விஷயம், ஒரு நாள்ல எப்படி ரஜினிகாந்த் தன்னுடைய நிலையை மாற்றாரு? அவரு ஏன் அங்கே போக வேண்டிய ஆசையாக இருந்தும், இவ்வளவு ஆசை இருந்தும் ஏன் மாற்றக்கூடிய நிலை? உணர்வுகளை புரிந்து கொள்கிறார். தமிழ் மக்களுடைய உணர்வு, தமிழ் மக்களால் தான் அவருடைய பாடல்லே இருக்கு. தமிழ் மக்களால் தான் இவ்வளவு உயர்ந்திருக்கு. அந்த உணர்வு அவருக்கு இருக்கு. அதே நேரத்தில் அவர் மனசு எனக்கு என்ன ஒரு விசித்திர காட்சி என்றால், காங்கிரஸ் இங்கு இலங்கையிலிருந்து விளையாட்டு வீரர்கள் இங்கு வரலாமா கூடாதான்ற ஒரு விவாதத்தில் மிக கடுமையாக நீங்க எதிர்வினையாற்றுனீங்க. விளையாட்டா பார்க்கணும், கலையா பார்க்கணும்னு சொன்ன நீங்க இன்னைக்கு இப்படி பேசுவது ஆச்சரியம் இருக்கு. விளையாட்டு வீரர்கள் என்பது தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இங்க போல, தமிழ்நாட்டு இசைக்குள்ள இங்க போல. நல்லா புரிந்து கொள்ளணும், தமிழ் ரசிகர்களுடைய ஏகோபித்த ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் ரஜினிகாந்த். அதனாலதான் தமிழ் அமைப்புகள் சொல்லுது, அவர் கேட்கிறாரு. இதை ஒரு புரிஞ்சு கொள்ளணும். விளையாட்டு தமிழ் அமைப்புகள் சொல்றது அவர் கேட்கறது இருக்கட்டும், எனக்கு காங்கிரஸ் கேட்பது ஆச்சரியமா இருக்கு. இது காங்கிரஸ், அதாவது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், காங்கிரஸ் முந்தைய காலகட்டங்களிலே பாஜக போன்று அல்லாமல் உணர்வுகள் ஏதாவது வந்தா, எதிர்ப்புகள் வந்தால் அதை மதிக்கும். இந்தியாவுடைய பல்வேறு விஷயங்களிலே அதை மதித்திருக்கிறது. அது போர் நிறுத்தம் தொடர்பா நீங்க எப்படி மதிச்சீங்கன்றதெல்லாம் பேசலாம். நம்ம பேசலாம், நம்ம அடுத்த நம்ம நிச்சயமாக பேசலாம். ரஜினி பயணம் ரத்து செய்திருப்பதன் மூலமாக எதிர்ப்பாளர்கள் சாதித்தது என்ன, உண்மையில எந்த இடத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம், அது பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். ரஜினி அவர்களினுடைய இலங்கை பயணம் ரத்து செய்தது தொடர்பாகத்தான், அது ஒட்டிய இலங்கை அரசியல், ஈழ அரசியல் தொடர்பாக நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தியாகு அவர்களிடம், ரஜினி அவர்களினுடைய கடிதத்திலேயே குறிப்பிடுவது, நான் மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞர், என்ன அரசியலுக்கு கொண்டு வராதீங்க, என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசியலாக்காதீங்கன்னு கேட்குறார். அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் யார் அரசியலாக்கணும்? ஒருத்தர் அவருடைய ரசிகர்களும் அவரும் தான் ஆக்கிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு வர போகிறாரா இல்லையா, தேர்தலுக்கு வர போகிறாரா, கட்சி அமைக்க போகிறாரா? நாங்கள்லாம் ஒரு காலத்துலேயும் அவரை வாங்கன்னு கூப்பிட்டதில்லை, வராதிங்கன்னு தடுத்ததில்லை. எனவே இதில் ஒரு அரசியல் இல்லை. இங்கே அடிப்படை சிக்கல் என்னன்னா, தமிழ் மக்களும் சொல்லலை, அது வேற செய்தி. தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வு இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தமிழக சட்டப்பேரவையினுடைய 3 தீர்மானங்கள், யார் முதலமைச்சர், யார் ஆளுங்கட்சி, யார் எதிர்க்கட்சி என்ற எந்த கவலையும் இல்லாமல் நான் சொல்கிறேன். தமிழக சட்டப்பேரவையினுடைய 3 தீர்மானங்கள் இருக்கு. அதே போல வடக்கு மாகாண சட்டப்பேரவையினுடைய 3 தீர்மானங்கள் இருக்கு. அவங்க அடுத்தடுத்து இது நடந்தது இனக்கொலை என்பதற்கும் இதற்கு என்ன தீர்வு என்பதற்கும் தெளிவாக அவங்க முன்வைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களுடைய அமைப்புகள், தமிழ் மக்கள் பேரவை, மற்ற அமைப்புகள், உலக அளவில் நாடு கடந்த தமிழ் அரசாங்கம், அனைத்துலக ஈழத்தமிழ் மக்களவை, இப்படி பல்வேறு அமைப்புகள் தெளிவாக ஒரு நிலையை எடுத்து நிற்கிறாங்க. இந்த நிலையின் அடிப்படையில் நாம் என்ன சொல்கிறோம்னா, இலங்கையை புறக்கணிப்பது, இலங்கையை தனிமைப்படுத்துவது என ஏற்கனவே மனித உரிமை என்ற ஆணையர் சொல்கிறாரு. நீங்கள் எதையுமே செய்யலை, ஒரு ஒர்ரியிங்லி ஸ்லோ ப்ராக்ரஸ் இன் ஜஸ்டிஸ் மெக்கானிசம்ஸ்னு சொல்கிறார். நீங்கள் உருப்பட ஒன்று அப்படி இருக்கிற அரசை நிர்பந்திக்கணும், நெருக்கடி கொடுக்கணும்னு சொன்னால் அதற்கு ஒரே வழி அதை புறக்கணிப்பு தான். ஆனால் திரு தியாக அவர்களிடம் இப்போ விளையாட்டு வீரர்கள் வரக்கூடாது என்று சொன்னபோது கூட பலர் வாதிட்டது, விளையாட்டு வீரர்கள் போகட்டும், கலைஞர்கள் போகட்டும், அவங்களெல்லாம் நம்ம தடுக்க கூடாது, அரசியலா சொல்றேன். உலக வரலாற்றில் ஒரே ஒரு முறை டேவிஸ் கோப்பையினுடைய இறுதி கட்டத்தை இந்தியா அடைந்தது. ஏன் அந்த விளையாட்டில் விளையாடலை? விஜய் அமிர்த்ராஜ், ஆனந்த் அமிர்த்ராஜ் அதில் விளையாடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஒரே ஒரு முறை தான், வரலாற்றில் ஒரு முறை தான் டேவிஸ் கோப்பை இறுதி பந்தயத்துக்கு போனோம். யார் இறுதிப் போட்டியில் வந்து விளையாட போகிறது? தென்னாப்பிரிக்கா. உலகம் புறக்கணிச்சிருக்கிற ஒரு நாடு டேவிஸ் கோப்பையில் விளையாட போகிறாங்க. பிற்காலத்தில் இதே விஜய் அமிர்த்ராஜ் ஐநா கூட்டம் ஒன்றில் பேசினார். அந்த நேரத்தில் நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு புரிகிறது, அந்த இன ஒதுக்கல் அரசு, நிறைவேற்றுமை அரசு ஒழிவதில் எனக்கும் ஒரு சிறு பங்கு இருந்திருப்பதை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். எந்த வெற்றி கோப்பையை விட இதுதான் முதல் என்று அவர் சொன்னார். இதே போல டான் பிராட்மேன், கிரிக்கெட்டில் அவருக்கு நிகராக இன்றைக்கு வரைக்கும் யாரும் இல்லை. யார் வேணாலும் கொஞ்சம் அவரை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். அவர் ஆஸ்திரேலியாவில் அவர் சொன்னார், இங்கிருந்து வந்து தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் ஓஸ்டர் கேட்டார், ஏன் எங்கள் நாட்டோட நீங்கள் கிரிக்கெட் விளையாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இவர் சொன்னார், ஏன் நீங்கள் கருப்பின மக்களோடு கைகுலுக்க மறுக்கிறீங்க, அவங்க விளையாட வேண்டாம். அப்போ இவர் கேட்டார் திருப்பி, சொல்கிறேன் கேளுங்க. அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா கருப்பர்களுக்கு அவ்வளோ திறமை இல்லைன்னு சொன்னார். திருப்பி என்ன சொன்னார் தெரியுமா பிராட்மேன்? டோன்ட் யூ நோ சபர்ஸ்ன்னு கேட்டார்.
மேற்கிந்திய சோபர்ஸ் தெரியுமா தெரியாதா உங்களுக்குன்னு கேட்டார். எந்த விதத்திலும் இன ஒதுக்கலை நியாயப்படுத்தாதீங்கன்னார். பேரி ரிச்சர்ட்ஸ், ப்ராக்டர், எத்தனையோ மிகப்பெரிய சிறந்த வீரர்கள் உலக அரங்கத்துக்கு வரவே முடியல. ஆனா இந்த இன ஒதுக்கல் ஒழிந்த உடனே ஒரு நல்லெண்ண பயணமாக பார்க்க மாட்டீங்க. நான் கேட்கிறேன் கேளுங்க, கிரிக்கெட் குழுவை, வெள்ளையர்கள் கொண்ட கிரிக்கெட் குழுவை இந்தியாவுக்கு முதலாக அழைத்து கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? நெல்சன் மண்டேலா. சிறையிலிருந்து விடுதலை ஆனதுக்கு பிறகு எல்லா வேலையும் போட்டுட்டு அவங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தார். நான் சொல்றேன், நாளைக்கு விடுதலை பெற்ற தமிழீழத்தில் அல்லது உரிமை பெற்ற தமிழீழத்தில் இதே ரஜினிகாந்தை தமிழீழ மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்பார்கள். அவர் ஆசை நிறைவேறும். திரு நாராயணன் அவர்கள்ட்ட இப்ப பாகிஸ்தானில் இருந்து இசைக்கலைஞர்கள் இங்க வரக்கூடாதுன்ற ஒரு எதிர்ப்புகள் வந்தது. அதற்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கைக்கு போகக்கூடாதுன்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இல்லை, இது இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவின் அடிப்படையிலையும் நாம் பார்க்கணும். நமக்கு பாகிஸ்தானுக்கு எப்படி உறவு இருக்கு? இல்லை, நம்ம பாகிஸ்தான் நல்ல உறவு இல்லை என்பது அனைவருக்கும் இல்ல. இப்ப பிரதமரே போயிருக்கிறாரு. அதன் பிறகு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனை இல்ல. இப்பவும் நமக்கும் அவங்களுக்குமான டிப்ளமேட்டிக்ல திரு நாராயணன் அவர்கள்ட்ட இலங்கைக்கும் நமக்குமான உறவும் நமக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவுல வித்தியாசம். ஐ வில் டெல் யூ, இந்த அரசாங்கம் அது தவறு என்று தான் சொல்லியிருக்கு. பாகிஸ்தானுக்கு அந்த பிரச்சனைகள் வந்தபோது கூட தவறு சொல்லி சில அமைப்புகள் சொல்வதை தவறு என்றுதான் நம்முடைய பாஜக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அதனால் நான் சொல்ல வருவது, நீங்கள் பாகிஸ்தான் விவகாரத்தையும் இலங்கை விவகாரத்தையும் ஒன்றா வைக்க முடியாது. ஏனென்றால் நாம் தெளிவாக சொல்கிறோம், அன்று நடந்தது மிகப்பெரிய அழிவு, இழப்பு தான். அன்னைக்கு நடந்தது, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு துணை போனது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. அத்தனை லட்சம் தமிழர்கள் அன்று இருந்தார்கள். அதற்கு காரணம் அன்றைக்கு இந்தியாவில் இருந்த காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. தவறுங்கிறாரா? அவர் பரவாயில்ல, தவறுதான். ஆனா இன்னைக்கு செஞ்சது தவறுதான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. இதை வந்து பாராளுமன்றத்தில் வெங்கையா நாயுடு அவர்கள் தெளிவாக சொல்லி நாராயணன் அவர்கள்ட்ட பாஜக இருங்க. ஒரே ஒரு விஷயம் திரு இதாயதுல்லா, ரஜினி போகணும்ன்றதுக்கு வரவேற்கிறீங்க. அவர் போய் நான் மைத்ரிபால சிறிசேனாவோட மீனவர் பிரச்சனை தொடர்பாக நான் பேசுறேன்றார். ஒரு இடத்துல நான் கலைஞன், என்ன கலைஞனா பாருங்கன்றார். இன்னொரு இடத்துல நானே அரசியலும் பேசுவேன்றார். எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பேசக்கூடாதா? ரஜினிகாந்த் வந்து இல்ல, அவர் அதிபர்கிட்ட போய் எப்படி பேச முடியும்? யாரோட பிரதிநிதியா பேசுறார்? யாரோட பிரதிநிதியா? இல்லங்க, மீனவர் பிரச்சனை குறித்து மீனவர்களோட பேசி இருக்கிறார். இது வரைக்கும் அவர் போய் பேசி இருக்காரு. இன்னைக்கு காலையில விஷாலும் பிரகாஷ் ராஜும் போய் அருண் ஜேட்லியை பார்த்திருக்காங்க. இது வரைக்கும் விவசாயிகளை போய் போய் பார்த்திருக்காங்க. ஏன் மீனவர்கள் அவங்க பேசக்கூடாதா? இல்ல, ரஜினி மீனவர்கள் யாரோட கோரிக்கை எடுத்துட்டு போறார்? ரஜினி அவர்கள் யாரோட கோரிக்கை எடுத்துட்டு போறார்? சுப்ரமணிய கோரிக்கையா, தமிழர்களுடைய கோரிக்கையா? மீனவர்கள் சந்திக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? இது இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பத்திரிகையில வரல. ஓ, நீங்க பத்திரிகையில் வராத செய்தியா? பத்திரிகையில வந்தாதான் அது செய்தியா? ஆமா, அதுதான் அரசியலா இருக்கு. அதெல்லாம் கிடையாதுங்க. கிச்சன் கேபினெட் எப்படி நான் விவாதத்துக்குள் கொண்டு வர முடியும்? இது தவறான இல்லங்க. இல்ல, திரு நாராயணன் மழை தரக்கூடாதுன்னு சொன்ன சுப்பிரமணிய சாமியுடைய கோரிக்கையா? வரதுதான் சரி. இல்ல இல்ல இல்ல, யாரோட கனவா சொல்லட்டுமா? 600 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், தமிழக மீனவர்கள். நான் ரஜினிகாந்தை நான் மதிக்கிறேன். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் 600 தமிழர்கள் தாழியிருக்கப்பட்ட தமிழ்நாட்டு தமிழகத்தில் சென்று ஒரு ஆறுதல் சொல்லியதாகவோ அல்லது அவர்களுக்கு ஒரு உதவி செய்ததாகவோ இப்போ தொடர்ந்து தமிழக மீனவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அப்படி சொல்ல அவர் வந்து நீங்க இல்ல அதெல்லாம் எப்படி பத்திரிகையில வந்தாதான் கேள்வி கேட்கறீங்களா? நான் கேட்கிறேன். இப்ப கண் முன்னால ராமேஸ்வரம் உங்க மத்திய அமைச்சர் கூட போனாரு, ஆனா ரஜினி போகல. கேள்விக்கு அவர் இல்ல திரு நாராயணன், அவர் நான் என்ன கலைஞனா பாருங்கன்ற அரசியலை போய் பேசுறார். மைத்ரிபால சிறிசேனாவோட மீனவர்கள் அரசியல் ரீதியாக பிரச்சனைங்க. ஏங்க, நேத்து விஷால் நானும் தந்தி தொலைக்காட்சியில பேசிக்கிட்டு இருக்கிறோம். விஷால் சொல்றாரு நான் அரசியலுக்கு வர மாட்டேன், ஆனா விவசாயிகளுக்காக பேசுவேன்றாரு. தவறுன்னு சொல்லணுமா? நாங்க ரஜினி பேசணும் தான் சொல்றோம். பேச மாட்டாரு. இல்ல இல்ல இல்லங்க, இல்ல திரு நாராயணன் அப்படி இல்ல, அப்படி இல்ல. ரஜினி தான் சொல்றாரு, நம்ம யாரும் அவர் அரசியல் பேச வேண்டாம்னு சொல்லல. என்ன அரசியல் ஆக்கிடாதீங்க, என்ன அரசியல் படுத்திடாதீங்க. தமிழக மீனவர் நலன் குறித்து நான் பேசவிருந்தேன் அப்படின்னு சொல்ற தவறு என்ன இருக்கு? ஏங்க, நம்ம உங்களுடைய நரேந்திர மோடி ரஜினிக்கு மிக நெருக்கமான கேக்குறேன். இல்ல இல்ல, நரேந்திர மோடி கேட்கிறேன். நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி. என்ன தவறு? மீனவர் நலனுக்காக நான் பேசுவேன் சொன்னதுல என்ன தவறு? இவ்வளவுதான் விஷயம். யாரோட ஸ்டாண்ட பேச போறார்?
ஏன் அவர் தமிழக மீனவர் நலன் குறித்து பேச நீங்க தானே சார், கேட்டீங்க, அவர் கேள்வி யாருக்குமே கேட்டீங்க. இல்ல அது. நீங்க அவருக்கு ரஜினி இல்ல, ஒண்ணுமே தெரியாதான் கேள்வி கேட்டீங்க. ரஜினிக்கு எல்லாம் தெரியும், அவர் மீனவர் நலன் குறித்து பேசுறாரு. அதை நீங்க அனுமதிக்கிறீங்க, தவறு என்ன இருக்கு? பேசட்டும், அது தவறு இல்லை. வேல்முருகன் கூட வரட்டும். அதான் நான் சொன்னேன், வேல்முருகனும் செல்லட்டும். குறுக்கிட வாங்க, விரும்புறீங்க வேல்முருகன் வாங்க, இலங்கைக்கு வாங்க, நானும் இங்க போவோம். ஹிதாயத்துல்லாட்ட தமிழீழ மலர்ந்தா கண்டிப்பா இந்த ரஜினி விவகாரமா இருக்கலாம் அல்லது லைக்கா விவகாரமா இருக்கலாம், எல்லாரும் வந்து இதை வச்சுட்டு விளம்பரம் தேடுறாங்கன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பிரச்சனைகளை எடுத்து சொன்னால் விளம்பரம் என்பது தானாக வரும். ஒருத்தர் பசு வாங்குறாரு, பாலுக்காக தான் வாங்குவார், அதுக்காண்டி சாணி கிடைக்காம போகாது. அது மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்து சொல்லும் பொழுது அது விளம்பர வெளிச்சம் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அல்லது அவருடைய செயலுக்கு தகுந்த மாதிரி வரும். இது ஒரு புறம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு ரஜினிகாந்த் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, நான் தமிழ் அமைப்புடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறேன். இனி பாருங்க, அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, இனி வரும் காலங்களில் இலங்கை சென்று அங்கே வாழும் தமிழ் மக்களை சந்தித்து அவர்களை மகிழ வைத்து என்ற வார்த்தையை அவர் சொல்லும்போது இதில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இன்றைக்குத்தான் வேண்டுகோள் விடுத்துக்காக போகாதீங்கன்னு, நாளைக்கு தமிழ் மக்கள் அவருடைய சினிமாவுக்காக வேண்டியோ அல்லது இது போன்று அவர்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைக்காகவோ அந்த நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி விக்னேஸ்வரனை அழைக்கும் பொழுது நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு? இன்னைக்கு நான் போகலை, இந்த முடிவு பலருடைய வேண்டுகோள். அந்த முடிவை இப்போ எங்கள் தலைவர் கூட என்ன சொன்னார், அவர் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவாக இருக்கும் இருக்காரு. இன்னைக்கு அவர் எடுத்திருக்க முடிவை நாங்கள் நல்ல முடிவாக வரவேற்கிறேன். எடுத்த முடிவு அது அதான் ஒரு தெளிவா ஒரு அறிக்கை வேண்டாம். உயர் நீதிமன்றம் நீங்க எதிர்க்கிறீங்களா எதிர்க்கலையா? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அப்புறம் அப்சர்வேஷன் என்ன? ரெண்டாவது ஒரு அப்சர்வேஷன் சொல்றாரு, இறுதி முடிவு இப்ப எடுத்திருக்காரு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நான் போக மாட்டேன் என்ற இறுதி முடிவு எடுத்திருக்காரு. அந்த முடிவை பத்தி தான் நாங்க பேசுறோம். அதே நேரத்தில் சில அப்சர்வேஷன் சொல்றாரு, எப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லும் அது மாதிரி எதிர்காலத்தில் நான் போகக்கூடிய வாய்ப்பை தடுக்காதீர்கள், நல்ல விஷயங்கள். அது மட்டுமல்ல, அவருடைய எண்ணத்தை இன்னொன்று சொல்றாரு, மீனவர்கள் விஷயத்தை. அவர் இங்கிருந்தும் கூட தாராளமாக மீனவர்களுக்காக அறிக்கை விடலாம். இதை கோழை என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சாமி, யாரை கோழைத்தனம் என்று ரஜினிகாந்த் போய் இன்னைக்கு தமிழ் மக்களுடைய ஒரு ஏகவித்த ஒரு நடிகராக இருக்கக்கூடியவருடைய கோழைத்தனம் சொல்றாரு இல்லையா, அவர்தான் என்ன செய்யறாருன்னா சிங்கள அரசிடம் சொல்லி இலங்கை தமிழர்கள் இந்திய மீனவருடைய படகை பதில் வாங்க முடியாது. சுப்பிரமணிய சாமி வந்திருக்காரா இல்லையா? ரஜினியை பத்தி விடக்கூடாதுன்னு சொல்றாரு. 3 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஆனால் இவர்கள் காலத்துல படகு இன்னைக்கு வரையும் விடுதலை செய்யப்படவில்லை. இதையே சுப்பிரமணிய சாமி பத்தி திரு வேல்முருகன் அவர்களிடம் நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் எதிர்ப்புகள்லாம் வைக்கிற போது ஒரே குற்றச்சாட்டு உங்கள் மீது வைக்கப்படுகிறது. அது லைக்கா படம் தொடர்பாக இருக்கலாம். நீங்க என்ன இதுல சாதிச்சிட்டீங்க, இதை வச்சுட்டு விளம்பரம் தேடுவதை தவிரன்றாங்க. இல்லை, எங்களுக்கு ஒன்றும் விளம்பரமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வைத்த வேண்டுகோளை, திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்பெற்ற ஒரு நடிகர், அவர் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். அதற்காக உங்களுடைய நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்படி இந்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கும் உலக தமிழுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற உங்க கொள்கையை உங்க கோரிக்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டதால் நீங்க சாதித்தது நான் சொல்ல வரேன். அப்படி ஒரு ஏற்றுக்கொண்டதற்காக அவரை போய் இன்றைக்கு கோழை என்று சொல்வதும் தமிழர்களை பொறுக்கி என்று சொல்ற சுப்பிரமணியனுடைய சாமியினுடைய நடவடிக்கையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நாங்கள் சாதித்தது என்பது இதுல நாங்க சாதித்தோம் ஜெயிச்சிட்டோம் அப்படிலாம் அப்படி சொல்லல. அப்படி எதுவுமே நாங்க கிளைம் பண்ண வரல. காரியம் கேட்கல. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுலயே அவர் சொல்றது திரும்ப நாங்க போகும்போது எங்களை தடுக்காதீங்கன்னு அந்த வேண்டுகோள் வச்சிருக்காருல்ல, அந்த பயணம் என்பது அந்த முள்ளிவாய்க்கால் 1.5 லட்சம் மக்கள் படுகொலையாகி இன்னும் நீதி வேண்டி அங்கு போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களை சென்று சந்திக்கிற பயணமாக இருந்தாலும் ஒன்று, அதே மாதிரி தங்கள் காணிகளை திரும்பவும் தமிழ் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களை சந்திக்கிற பயணமாக இருந்தாலும், அங்க அந்த மண்ணின் விடுதலைக்காக கழுத்திலே சைனட் குப்பிகளோடு களமாடி அந்த மண்ணில் விதையாக விழுந்தார்களே மாவீரர்கள், துயிலும் இல்லங்கள் கல்லறைகள் தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, அந்த மண்ணை நான் மிதிக்க வேண்டும், அந்த துயிலும் இல்லங்களை பார்க்க வேண்டும், அந்த மாவீரர்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களை பெற்றெடுத்த அந்த தாய்களை வணங்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நானே அவருக்கு சென்று வழி அனுப்பி பாராட்டி அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறேன். எங்கள் மக்களை கொள்ளத்தான் வருகிறது என்று பாராட்டி எடுத்து வரவேற்றார்களே, அதுபோல ரஜினிகாந்தை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர் பயணம் என்பது நல்லா சொன்னீங்க. அதாவது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் தமிழீழ மக்கள் 2009 இன அழிப்புக்கு பிறகு 8 ஆண்டு காலம் காத்திருந்தும் இன்னும் அது ஒரு இன அழிப்பு என்பதை கூட உலகம் ஒத்துக்கொள்ளவில்லை.
அதற்கான நீதி கோரி அவர்கள் 2 முனைகளில் போராடுகிறார்கள். ஒரு முனை களத்தில் தாயகத்தில் நடத்தக்கூடிய அரசியல் போராட்டங்கள், அது முன்னை காட்டிலும் கூடுதலாகி இருக்கிறது. தமிழகத்தில் உலக அளவில் போராடி கொண்டிருக்கிறோம். இன்னொரு முனை அரச தந்திர முனை, டிப்ளமேட்டிக் ஃப்ரண்ட், அது ஐநா மனித உரிமை மன்றத்தில் நடக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டத்தில் அவர்கள் அரும்பாடுபட்டு 2009 இலங்கையை பாராட்டி இந்தியா முன்மொழிந்து தீர்மானம் இயற்றிய அதே மன்றத்தில் போர்க்குற்றங்கள், மானவிரோத குற்றங்களை புரிந்த ஒரு இராணுவம், பாலியல் குற்றங்கள் புரிந்த இராணுவம் என்று ஒரு சர்வதேச குழு அறிக்கை கொடுக்கிற நிலைக்கு நாங்கள் வளர்ந்து வந்தோம். அந்த 2015 நாங்கள் அடைந்த அந்த முன்னேற்றத்தை வல்லரசுகள் கூடி சதி செய்து இந்த 1.5 ஆண்டு கழித்து அதை பறித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை இலங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கிற தீர்மானத்தை இயற்றியிருக்கிற நேரத்தில் எங்களுடைய போராட்டம் எல்லா முனைகளிலும் தொடருவதற்கு ரஜினியின் இந்த முடிவு அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஊக்கமாக அமையும். இதுதான் எங்களுக்கு கிடைத்த பலன். ரஜினிகாந்த் அவர்களுடைய சுதந்திரத்திலே தலையிட்டு அவரை அவருடைய விருப்பப்படி நடப்பதற்கு நம்முடைய தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கு, இலங்கையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்க இருந்ததை நிறுத்தி வைத்ததற்கு என்னுடைய நண்பர் வேல்முருகன், வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக உண்மையிலேயே வருத்தத்தையும் கண்டனத்தையும் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும். இந்திய அரசு நாங்கள் செய்த அதே நீங்க செஞ்சிருக்கீங்க. பிஜேபி ஒரு நாகரிகமே இல்ல. ஏன் இந்த நாடு இல்லாம இருக்காரு? யாருக்கு அதிகமா ஏன் நேரத்தையே சார் நீங்க எடுத்துக்கிறீங்க? இலங்கை தமிழருக்கான உரிமையில ஹிதாயத்துல்லா அவர்களின் உரிமையை பறிச்சிட கூடாது. சுருக்கமா ரஜினிகாந்த் அவர்களை எடுத்து அவர் நல்ல முடிவுக்காக அவர் கோழைத்தனமான முடிவு என்று சொல்வதும், ஒரு நண்பராக இருக்கக்கூடிய ஆர்கே நகர் வேட்பாளர் போன பிறகு தந்திரமாக அதை தங்களுடைய கட்சிக்கு ஆதரவு என்று தந்திரமாக சொல்லி ரஜினிகாந்தை வைத்து அரசியல் செய்வதற்கு பாஜக முயல்வதை தடுத்துக் கொள்ள வேண்டும். நன்றி நன்றி. 4 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.